ஓர் அழகான ஞாயிற்றுக்கிழமை. பிங்கி தனது லேபில் ஒரு அழகான திரவத்தை கண்டுபிடித்தார். அதுதான் மிதக்கும் திரவம். அந்த திரவத்தை பிங்கி சோதனை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தவறுதலாக மீன் தொட்டிக்குள் அந்த திரவம் விழுந்துவிட்டது. உடனே அந்த தொட்டியில் இருந்த தங்க மீன் மெல்ல மெல்ல தண்ணீரை விட்டு வெளியே வந்து காற்றில் பறக்க ஆரம்பித்தது. பிங்கி, ரோபோனண்ட் மற்றும் நாய்க்குட்டி மூவரும் மீனை பின்தொடர்ந்து ஓடினார்கள். மீன் அங்கிருந்த பூங்காவிற்குள் மெல்ல மெல்ல நுழைந்தது. அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் அந்த மீனை ஆச்சரியமாக பார்த்தனர். அனைவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். அனைவரும், வாருங்கள், இங்கு பாருங்கள், மேஜிக் மீன் வந்திருக்கிறது, எல்லாரும் ஓடி வாருங்கள் என்று கூச்சலிட்டனர். மீன் மெல்ல மெல்ல பறந்து மரத்தின் உச்சிக்கே சென்றது. அங்கு ஒரு காகம் இந்த மீனை சாப்பிடுவதற்காக காத்து கொண்டிருந்தது. பிங்கி ரொம்பவே பயந்து போனாள். அப்பொழுது ரோபோ நண்டு கூறியது, பயப்படாத பிங்கி, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறி தனது காலில் இருந்த ஸ்ப்ரிங்கை பயன்படுத்தி உயரமாக பறந்து சென்று ஒரு பப்பிள்ஸை உருவாக்கியது. ரோபோ நண்டு உருவாக்கிய பப்பிள்ஸில் மீன் மாட்டிக்கொண்டது. மீனை பத்திரமாக ரோபோ நண்டு கீழே கொண்டு வந்தது. பிங்கி அந்த மீனை மீண்டும் மீன் தொட்டிக்குள் விட்டாள். மீன் தனது பழைய நிலைமைக்கு திரும்பியது. அனைவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். கதையின் கருத்து: புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆபத்து வரும்போது பதறாமல் செயல்பட வேண்டும்.